சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் இரு பெரும் கவிஞர்கள், ஒருவர் கவியரசர் கண்ணதாசன், மற்றொருவர் வாலிபக் கவிஞர் வாலி. இன்று நாம் இவர்களை பெரும் சிகரங்களாக பார்க்கிறோம். ஆனால் வாலியவர்கள் ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் விரக்தியில் தற்கொலை செய்து கொள்ளலாமா அல்லது ஊருக்கே திரும்பி போய்விடலாமா என்ற மனநிலையில் இருந்தார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? வாலியை மீண்டும் சினிமா உலகில் போராட வைத்தது கண்ணதாசனின் ஒரு பாடல்தான். அதன் பிறகு வாலி முதலில் கண்ணதாசனை சந்தித்த போது அங்கே என்ன நடந்தது? ஒரு கவிதை மூலம் கண்ணதாசனை வாலி எப்படி ஆச்சரியப்படுத்தினார்? அந்த நெகிழ்ச்சியான கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்து பல காலம் வாய்ப்பு தேடி அலைந்தார் வாலி. கையில் பணமில்லை, வயிற்றில் பசி. எத்தனை இசையமைப்பாளர்களிடம் சென்றும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இனிமேல் இந்த சினிமா வாழ்க்கை சரிப்பட்டு வராது என்று முடிவு செய்து ஊருக்கே திரும்பி போக மூட்டையை கட்டினார் வாலி. அப்போது அவரது நண்பரும் பாடகருமான பி ஸ்ரீனிவாஸ் அவர்களை சந்தித்து கவியரசர் கண்ணதாசன் அப்போதுதான் எழுதி முடித்திருந்த ஒரு புதிய பாடலை பாடி காட்டினார். அதுதான் மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடல். இந்த பாடலின் வரிகளை கேட்ட அடுத்த நொடி வாலியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வாழ்க்கையில் தோற்றுப்போகும் எனக்காகவே கண்ணதாசன் இதை எழுதியிருக்கிறாரே என்று நினைத்த வாலி அன்றே தன் முடிவை மாற்றிக்கொண்டார். மீண்டும் சினிமாவில் போராடத் துணிந்தார். கண்ணதாசனை எப்படியாவது ஒருமுறை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று வாலி ஆசைப்பட்டார். ஒரு நாள் தனது நண்பர் வி. கோபாலகிருஷ்ணனுடன் இணைந்து கண்ணதாசனை சந்திக்கச் சென்றார். அப்போது கண்ணதாசன் உச்சக்கட்ட புகழில் இருந்தார். வாலியை பார்த்ததும், "யார் நீ தம்பி?" என்று கேட்டார். வாலி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் கவியரசரை புகழ்ந்து அங்கேயே ஒரு கவிதையை சொன்னார். "காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தேனே, கூட்டுக்குள் குயிலாக கூவித் திரியாமல் காலம் கழிந்தவனே." இந்த வரிகளை கேட்ட கவியரசர் மெய் சிலிர்த்துப் போனார். திருச்சியில் இருந்து ஒரு அபூர்வமான கவிஞன் வந்திருக்கிறான் என்று வாலியின் தோளை தட்டி பாராட்டினார். அந்த நாள் முதல் சந்திப்புதான் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய சகாப்தத்திற்கு அஸ்திவாரமாக அமைந்தது. அதன் பிறகு வாலி மிகப்பெரிய கவிஞராக வளர்ந்தார். கண்ணதாசனுக்கே சவால் விடும் அளவுக்கு வாலியின் வரிகள் எம்ஜிஆர் படங்களில் மின்னின. பகலில் இருவரும் கவிதை யுத்தம் செய்தாலும் இரவில் இருவரும் சிறந்த நண்பர்களாக பழகினார்கள். வாலி எப்போதுமே சொல்வார், "கண்ணதாசன் எனக்கு ஒரு ஆசான்" என்று. அதேபோல் கண்ணதாசனும் எனக்கு பிறகு என் இடத்திற்கு தகுதியானவன் வாலிதான் என்று பெருந்தன்மையோடு சொன்னார். ஒருவர் அடித்துக்கொண்டாலும் கவிதையின் மீது இருவருக்கும் இருந்த காதல்தான் நம் நினைவில் நிறுத்தி வைக்கிறது. நண்பர்களே, வாலி மற்றும் கண்ணதாசன் இடையேயான இந்த சுவாரஸ்ய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.